முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை முதற்கட்ட அறிக்கை பார்ட் 1 பகுதி முதற்கட்ட அறிக்கை. இந்த அறிக்கையில தமிழ்நாட்டுல இந்த ஆண்டு எதனை அடிப்படையாக கொண்டு வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சிறப்பம்சங்களை கொண்டு இருக்கும். இந்த ஆண்டு எதனை அடிப்படையாக கொண்டு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் இருக்கும், இதனால் தமிழகத்திற்கு பயன் எந்த அளவு இருக்கும், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது, இந்த ஆண்டு புயல்கள் தாக்கம் அதிகமாக இருக்குமா அல்லது பருவமழையுடைய தீவிரம் அதிகமாக இருக்குமா, நிகழ்வுகள் மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக வருமா அல்லது காற்று சேதத்தை தரக்கூடிய நிகழ்வாக வருமா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவாக விரிவாக ஒரு 4 நிமிஷம் இந்த அறிக்கை இருக்கும். இதுல எழுத்து பூர்வமாகவோ அல்லது நேரடியாகவோ நான் ஸ்பீச் பண்ணல. டைரக்டா இப்போ இது ஒரு அப்டேட், முன்கூட்டியே ஒரு அப்டேட் மட்டும்தான். இதுல நம்ம பகுதி 1வது அறிக்கையில எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம எதையுமே பேச முடியாது. அது 2வது கட்ட அறிக்கை, 3வது கட்ட அறிக்கையில தான். 2வது கட்ட அறிக்கையில தான் நம்ம எழுத்துப்பூர்வமான அறிக்கை கொடுக்க முடியும். 3வது கட்ட அறிக்கையில தான் எழுத்துப்பூர்வமாகவும் நான் நேரடியாகவே உங்ககிட்ட நான் ஸ்பீச் பண்ணுவேன். ஸோ அது பார்ட் 3ல தான், பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 தான். அது வரைக்கும் இந்த பார்ட் 1 அறிக்கையில சில விஷயங்களை முக்கியமாக நம்ம பேசுவோம். இது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போன்று அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கணும். இந்த வடகிழக்கு பருவமழை சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டை நீங்க அதிகாரப்பூர்வமா நம்புறதுக்கு வடகிழக்கு பருவமழையை பற்றிய அதிகாரப்பூர்வ இந்திய வானிலை ஆய்வு மையமோ அல்லது சென்னை வானிலை ஆய்வு மையமோ வெளியிடப்படக்கூடிய அறிக்கையை நீங்க பின்பற்றுங்க. அதாவது இந்த ஆண்டை பொறுத்த மாட்டில் நெகட்டிவ் அயோடி வருகின்ற செப்டம்பரில் வர இருக்கிறது. தீவிரமாகவே வரும் என எதிர்பார்க்கலாம். கடந்த ஆண்டுகள்ல நம்மளுக்கு நியூட்ரலாகவும், அதாவது 2025ஆம் ஆண்டு நியூட்ரலாகவும், அதற்கு முன்னாடியான ஆண்டு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் அயோடியாகவும் இருந்தது. தற்போது நெகட்டிவ் அயோடியாக இருக்கிறது. 2022க்கு பிறகு 22ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு நெகட்டிவ் அயோடி நம்மளுக்கு தோன்ற இருக்கிறது. பொதுவாக நெகட்டிவ் அயோடி நம்மளுக்கு சாதகத்தை கொடுக்குமா அல்லது மழையை குறைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே நெகட்டிவ் அயோடி மழையை குறைப்பது இல்லை. பொதுவாக மழையை குறைப்பதில்லை. அதற்கு பதிலாக சில இடங்களில் மழை அதிகப்படுத்தும். அது இடங்கள் தான் வித்தியாசப்படும். உதாரணமாக நெகட்டிவ் அயோடி வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே தென் மாவட்டத்திற்கு சாதகமாக இருக்காது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டத்திற்கு சாதகமாக இருக்கும். அதே போன்று நிகழ்வுகள் அதிகமாக உருவாக்கும். நெகட்டிவ் அயோடி எப்பவுமே நிகழ்வுகள் அதிகமாக வர வைக்கும். ஆனால் அந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு நெருங்கி மழையை கொடுக்காது. அதே போன்று நெகட்டிவ் அயோடி காலகட்டங்கள்ல அதிகப்படியான தமிழ்நாட்டில் முன்கூட்டியே மார்கழி மாதத்திற்கு முன்கூட்டியே பனிக்காலம் மழைக்காலத்திலே தொடங்கிவிடும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த நெகட்டிவ் அயோடி இந்த ஆண்டு வருகின்ற காரணத்தினால தமிழ்நாட்டிற்கு அதிவேக அசுரவேக புயல்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மிக பயங்கரமான காற்று கொண்ட புயல்கள். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வட தமிழகத்திற்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் இந்த ஆண்டு அதிபயங்கர காற்று புயல்கள் இருப்பது உறுதியாகவே தெரிகிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. கடந்த ஆண்டு கூட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அந்த அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் கிடையாது. ஆனா இந்த வருஷம் அந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இருக்கு. அதாவது அதிதீவிர அதிபயங்கர புயல்கள் வடகிழக்கு பருவமழையில 1 அல்லது 2 புயல்களே வரும். ஆனா அந்த 2 புயல்கள்ல ஒரு வீரியமாக வட மாவட்டங்களே அல்லது டெல்டா மாவட்டங்களே தாக்கும். அதுதான் இந்த ஆண்டோடைய சிறப்பு அம்சம் வடகிழக்கு பருவமழையில. மற்றபடி மழையை பொறுத்த மாட்டில் வட மாவட்டங்களுக்கும் நார்த்து தமிழ்நாட்டுக்கும் பெஸ்டான ஒரு இயர், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த நெகட்டிவ் அயோடி பிளஸ் அந்த எஸ்எஸ்டி கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள். அதுவே நீங்க அந்த டெல்டாக்கு கீழே வர 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 சவுத்துக்கு வரும்போது அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்புகளும் சாதகமாக கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு, ஆனா இல்லைன்னு சொல்லாது, மழை பெய்யும், ஓரளவுக்கு பெய்யும். தென் மாவட்டங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு 100% மழை வடகிழக்கு பருவமழை பெய்தால் இயல்பான அளவு அப்படிம்பாங்க. அதை விட கூடிடுச்சுன்னா சற்று அதிகம்பாங்க, ரொம்ப பெஞ்சிருச்சுன்னா மிக அதிகம்பாங்க. ஆனா இந்த ஆண்டு எப்படின்னா, இப்ப 100% வடகிழக்கு பருவமழையில நம்மளுக்கு ஒரு 65% தென் மாவட்டங்களுக்கு 65% விழுக்காடு அளவு இருக்கு. 100% பெய்யாது. நான் சொல்றது கேளுங்க, இயல்பை விட கூடாது அல்லது இயல்பை விட குறையதான் பெய்யும். 100% பெய்யாது தென் மாவட்டத்துக்கு. இந்த 100%ல 65% அல்லது 50% கிடைக்கும். பெய்ய வேண்டிய மழை ஒரு சாதாரணமாக விவசாயத்திற்கு ஏற்றதாக இருக்கலாம். ஆனால் நீர்நிலைகளையோ
அல்லது பெரிய காற்றற்று வெள்ளங்களையோ இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய சிறப்பம்சமும் இந்த ஆண்டு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் பெரிய அளவுக்கு நீர்நிலைகளை நிரப்பாது இந்த வடகிழக்கு பருவமழை. ஆனால் வட மாவட்டங்களுக்கு நீர்நிலைகளை நிரப்பலாம். பட் அங்க வந்து விதிவிலக்கு. அவர்களுக்கு வந்து இதுல இருந்து சற்று கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஆனா நல்ல மழை பெய்யும் அங்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், அதே மாதிரி வந்து வட தமிழக மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நன்றாக பெய்யும். டெல்டா தென் மாவட்டங்களுக்கு குறைவாகத்தான் வரும் என்பது கண்டிப்பாக தெரிகிறது, உறுதியாகவே தெரிகிறது. இதுல விதிவிலக்கு டெல்டாவுக்கும் இருக்கிறது. ஒருவேளை புயல் டெல்டா மாவட்டங்களை தாக்கும் போது அங்க வந்து அதிகப்படியான ரெக்கார்ட்ஸ் வந்து சில மாவட்டங்களிடம் வரும். அதன் அடிப்படையில் டெல்டா வந்து வடகிழக்கு பருவமழையில இயல்பான அளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு காணப்படுது. மற்றபடி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கொங்கு மண்டல பகுதிகள் இயல்பை விட சற்று கூடுதலாகவே வர்றதுக்கான வாய்ப்பு காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறைவாகவும் கொங்கு மண்டலம் கூடுதலாக வரும். ஏன்னா அக்டோபர்ல மிக அதிகப்படியான மழை பெய்யும். அக்டோபர் 1 20ஆம் தேதி வரைக்கும் வெப்பசலன இடி மழை சும்மா வெளுத்து வாங்கும் அந்த கர்நாடக எல்லையோர பகுதிகளில். இதன் காரணமாக அந்த அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பிளஸ் பாயிண்ட். எங்கன்னா நம்மளுடைய கொங்கு மண்டல பகுதிகள் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு மழையை கொடுத்துரும். தென் மாவட்டங்களுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அதிகமான மழை பெய்யும் தென் மாவட்டங்களுக்கு. அதே மாதிரி வந்து செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும். அதை விட கூடுதலாக அங்க இருக்கும். ஸோ இது வந்து அக்டோபர் 1 அக்டோபர் 20 வரைக்கும் பெய்யக்கூடிய மழைகள் தமிழ்நாட்டில் சற்று ஓரளவுக்கு காப்பாற்றி கொடுக்கும். ஆனால் அது உண்மையான வடகிழக்கு பருவமழை கிடையாது. அது ஒரு வெப்பச்சலன இடிமலையாக ஒரு வழக்கமாக பெய்யக்கூடிய காலகட்டங்களில் ஒரு தண்டஸ்டோம்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அவ்வளவுதான். மற்றபடி இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் முன்கூட்டிய பனியின் தாக்கம், குளிர் அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். நிகழ்வுகள், வரக்கூடிய நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு வருகின்ற நிகழ்வுகள்ல ஒரு 3 நிகழ்வுகள் தான் தமிழ்நாட்டிற்கு வந்து நிற்கும். மற்றபடி வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பின்னோக்கி நகர்ந்துவிடும். 2022 போன்று மீண்டும் ஒரு 2025. 22ல எப்படி மழை இருந்ததோ, 2016ல எப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்ததோ, 2016 அல்லது 2022 இதுல ஏதாவது ஒரு வருஷத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த வருஷத்துல தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட காலநிலை இருந்ததோ அதே போன்றுதான் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.